மாணவர்கள் வந்து அரசியல்வாதிகளோட ஒரு படி மேலே போயிட்டாங்க இந்த சீசனில். யாரையுமே விட்டு வைக்கிறது. இப்போ நீங்கள் நின்று நான் கூட ஒரு அரை மணி நேரம் நின்று அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எந்த தலைவரையும் விட்டு வைக்கிறது, எல்லா தலைவரையும் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. எங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள்லாம் என்ன தலைவர், உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி, யாராக இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி மாணவர்களோட கோரிக்கைகள் போகுது. பாம்பு இருக்குது, பாம்போட விஷத்தை எடுத்துடுறது தான் நீட்டு வந்து நாங்கள் பேப்பர் லீக் ஆகும் பார்க்குறோம். நாங்கள் என்ன சொன்னால் பாம்பே வேணான்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விஷத்தை எடுத்துகிட்டு இருக்க முடியும். மேபி இதோட கம்பேர் பண்ணி படத்தை ஓட வைக்கிறதுக்கு முயற்சியாக என்னன்னு தெரியல. உங்களுக்கு பிஜேபி மேலே பயம் இருக்குன்ற காரணத்துக்காக நீங்கள் வந்து மாணவர்கள் இங்கே இடம் கொடுக்காதது வந்து அம்பலப்பட்டு போது. இந்த அரசியலை வந்து தாவேக்கா தவிர்க்கணும். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே கூட பாலநிலத்தில் மாணவர்கள் போராட்டம் பண்ணுறாங்க. இந்த போராட்டம் பண்ணக்கூடிய அதே சூழலில் சபாநாயகர் ஜனநாயகன் பார்த்தா மூளைக்கு சுறுசுறுப்பு கிடைக்கும்னு சொல்லி பேசியிருக்காரு. ஸோ இந்த சைடு மாணவர்கள் போராடுறதோ, தாவேக்கா அரசு அமைச்சர்கள் படம் பார்க்குறதோ வெவ்வேறு விதத்தில் இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? சபாநாயகர் கொஞ்சம் தெளிவாக பேசக்கூடியவர். இந்த வர பேரவை வந்து அன்பாக நடத்தணும், பிரச்சனை இல்லாமல் எடுத்து போகணுன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் 2 நாளைக்கு முன்னாடி கூட. பட் இந்த கருத்து ஏன் ஐயா அப்படி பேசுனாங்கன்னு தெரியல. ஜனநாயகன் படத்தோட இந்த போராட்டத்தை நம்ம ஒப்பிடுறது தவறுன்ற மாதிரி நான் பார்த்துறேன். நிறைய படம் ரிலீஸ் ஆகுங்க, அது படம், அது நடிப்பாங்க, நல்லா நடித்தா நல்லா ஓடும், பணம் பண்ணலாம், 200 டிக்கெட்டு 400 500 விற்கலாம், அது ஒரு படம். இது வந்து மக்களோட பிரச்சனை, அடுத்த தலைமுறையோட பிரச்சனை. கல்வி என்பது சிறப்பாக இருக்கணும், கல்வியில் ஊழல் இருக்கக்கூடாது, கல்வியில் தரம் இருக்கணும், பணம் பண்ணக்கூடாது, கேள்வித்தாள்லாம் லீக் ஆகக்கூடாதுன்ற மாதிரி ஒரு உயரிய நோக்கத்துக்கூட போகிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச அரசியல் பண்ணுறாங்க, மாணவர்கள் அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல அரசியல் பண்ணுறாங்க. மாணவர்கள் வந்து அரசியல்வாதிகளோட ஒரு படி மேலே போயிட்டாங்க இந்த சீசனில். யாரையுமே விட்டு வைக்கிறது. இப்போ நீங்கள் நின்று நான் கூட ஒரு அரை மணி நேரம் நின்று அவங்கெல்லாம் பேசுறத பார்த்தா எந்த தலைவரையும் விட்டு வைக்கிறது, எல்லா தலைவரையும் வச்சு கிளின்னு கிழிக்கிறாங்க. எங்கள் பிரச்சனைக்கு நீங்கள் குரல் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள்லாம் என்ன தலைவர், உங்களுக்கெல்லாம் எதுக்கு பதவி, யாராக இருந்தாலும் ராஜினாமா பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி மாணவர்களோட கோரிக்கைகள் போகுது. அது சாத்தியம் இல்லை, அது தேவையும் கிடையாது. ஏதோ ஒரு முதலமைச்சர், ஏதோ ஒரு பிரதமர் இருக்க தானே செய்யணும். அரசியல் அழுத்தம் வந்துட்டு அந்த நீட் தேர்வு ரத்து என்பது நடந்து விட்டால் போதும், முதல் வெற்றி. இரண்டாவது, அவங்க இப்போ ஒரு படி மேலே போகிறாங்க மாணவர்கள். என்னன்னா அவங்களோட அந்த பசி என்பது நீட் தேர்வு ரத்து ஒண்டி கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி ஒண்டி கலைக்கிறதுன்றது கிடையாது. இது தர்மேந்திர பிரதான் ராஜினாமை தாண்டி கல்வி என்பது ஒரு ஒரு சாமானியனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறணும். அது வந்து வியாபாரமயமாக இருக்குது, ஃபீஸ் நிறைய வாங்குறாங்க, மாணவர்களை வந்து ஏமாத்துறாங்க. இந்த போட்டித் தேர்வு மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஊழலில் போகுது, பெரும் முதலாளித்தன்மை போகுது. இதை வந்து இலவசமாக அரசே நடத்தணுன்ற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் இப்போ கையெடுக்கிறாங்க தமிழ்நாட்டு மாணவர்கள். அதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கு தெரியுது எங்கே தப்பு நடக்குது, யார் சரியாக பண்ணுறாங்க, யார் தப்பு பண்ணுறாங்கன்னு தெரியுது. அந்த புரிதல் இருக்குது, அந்த புரிதல் வந்து வரவேற்கத்தக்கது. ஆனால் அதே சமயம் சில இளைஞர்கள் சோஷியல் மீடியாவில் ஜனநாயகன் படத்தை வந்து தடுக்கிறதுக்காக தான் இப்படி சதி பண்ணுறாங்க, திமுகவோட சதி. டெல்லியில் கேட்குறது ஃபேர் நீட்டு, இங்கே கேட்குறது பேன் நீட்டு. ஸோ போராட்டம் பண்ணுறவங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் சில பேர் ரீல்ஸ் போடுறாங்க. அதாவதுங்க, நாட்டில் வந்து நிறைய பேர் வயிறு ஃபுல்லாக சாப்பிட்றாங்க, ஒரு சிலர் சாப்பிட்றது இல்லை. பசியோடு இருக்கவங்கள தான் அது பிரச்சனை தெரியும், வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு இருக்கவங்களுக்கு அது பிரச்சனை தெரியாது. இப்போ இவங்க போராட்டம் பண்ணுறது வந்துட்டு படத்துக்காக இல்லை, 22 உயிர் போயிருக்குன்னு சொல்லி 26 நாளைக்கு முன்னாடி இப்போ ஆரம்பிச்சுது. இதோட கரு என்பது டெல்லியிலேருந்து வருது. அந்த மையப்புள்ளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து மாணவர்களுக்கு எல்லா மாநிலத்திலையும் போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்ம பேசுகிற இந்த வேலையில் வந்து 12 மாநிலங்களுக்கு மேலே இந்த போராட்டங்கள் வந்து பரவி இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு படத்துக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு மேபி இதோட கம்பேர் பண்ணி படத்தை ஓட வைக்கிறதுக்கு முயற்சியாக என்னன்னு தெரியல. இது வந்து ஒரு உயரிய காரணத்துக்காக, இதில் கருத்து வேறுபாடெல்லாம் இல்லை. படிக்கிற பசங்க, சிந்திக்கக்கூடியவர்கள் நீட்டு வேண்டாம் அப்படின்னு இருக்காங்க. இப்போ இது எப்படின்னா, பாம்பு இருக்குது, பாம்போட விஷத்தை எடுத்துடுறது தான் நீட்டு வந்து நாங்கள் பேப்பர் லீக் ஆகும் பார்க்குறோம். நாங்கள் என்ன சொன்னால் பாம்பே வேணான்றோம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் விஷத்தை எடுத்துகிட்டு இருக்க முடியாது, பாம்பே நீட்டே இல்லாமல் இருக்கட்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி எவ்வளோ டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. தமிழ்நாடு ஹஸ் பீன் மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, நாட் ஓன்லி இந்தியா, டு த என்டையர் வேர்ல்டு. அப்படி இருக்கும்போது இங்கே தரமான மருத்துவர்கள் நீட் தேர்வுக்கு முன்னாடியே இருந்தாங்க. இப்போ நீங்கள்லாம் நான் தேர்வு எழுதிட்டா வந்து முதலமைச்சர் ஆகிறீங்க, பிரதமர் ஆகிறீங்க, அமைச்சர் ஆகிறீங்க, மத்திய அமைச்சர் ஆகிறீங்க இல்லையே, ஜனாதிபதிக்கு கூட தேர்வு கிடையாதுல்ல. அப்போ மாணவனுக்கு வந்து ஏன் இவ்வளோ தேர்வு வச்சு ஒரு அடக்குமுறை பண்ணுறீங்க, அதுதான் நம்ம கேட்குறோம். அதே சமயம் அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு, நாடாளுமன்றத்தில் தான் வந்து இதெல்லாம் ரத்து பண்ண முடியும். ஸோ நீங்கள் போராடுதீங்கன்னு போராட்டம் பண்ண குரலை கூட வந்து தடுத்து நிறுத்தியிருக்கிறாரு. ஸோ இது நாடாளுமன்றத்தில் ரத்து பண்ணப்படுமா? அது போராட்ட குணம் காந்தியடிகள் அப்படி நினச்சிருந்தா சுதந்திரம் வந்திருக்காது. அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு நிறைய பேர் போராட்டங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணி வென்று காட்டியிருக்கிறாங்க.
உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டும் இதே தான் சொன்னாங்க, பாராளுமன்றம் கூட்டி தான் அதை பண்ண முடியும், ஏன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்புன்னாங்க. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு இருந்தாலும் அப்புறம் வேறு அழுத்தம் வந்ததுக்கப்புறம் அதை ரத்து பண்ணாங்க. அது மாதிரி இதுவும் அழுத்தம் வந்தவங்க தான் ரத்து பண்ணுவாங்க. அதே மாதிரி விவசாயிகள் போராட்டம், விவசாயிகள் போட்டால் ஹரியானாலேருந்து பஞ்சாப்லேருந்து விவசாயிகள் அணியாக வந்ததுக்கப்புறம் தான் அங்கே ஒரு விமோசனம் பிறந்தது. அந்த 3 மசோதாக்கள் வந்து சட்டங்கள் திரும்ப பெறப்பட்டது. அதே மாதிரி இதுக்குமே வந்து இப்போது விவசாயிகளும் சேர்ந்துருக்குறாங்க, பஞ்சாப்லேருந்து சீக்கியர்களும் வராங்க, மகாராஷ்டிரத்துலேருந்து மராத்தி கோட்டாக்கு போராடினவங்களும் வராங்க, சிவசேனா, அதுக்கப்புறம் உத்தவ் தாக்கரே அவங்கெல்லாம் வந்து காவல்துறை மாணவர்களை தொட்டா நான் வருவேன், நான் அதுவரை நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு சில அரசியல் கட்சிகளும் வெளியில இருந்து ஆதரவு. ஆம் ஆத்மி கட்சி போன்றவர்கள் வழக்கறிஞர்கள் மூலிமா சப்போர்ட் கொடுக்குறாங்க, மாணவர்களை தொடாதீங்க. இப்போ இந்த அரசியலையும் பார்க்குறோம், இந்த நகர்வுகளும் பார்க்குறோம். எனக்கு என்னமோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நடக்குன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஆனா எஸ்எஃப்ஐ மாணவர்களுக்கு இப்ப வரைக்கும் இடம் கிடைக்கலன்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஐஎம்மோட மாணவர் அமைப்பு தான் அது. ஸோ விஜய் அரசு எப்படி இவங்களை அணுகுறாங்க? இல்லை, அது உண்மையில உள்ளபடியே வருத்தம் தான். சண்முகம் ஐயா கூட கூட்டணியை பற்றி நாங்கள் பரிசீலனிக்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. நீங்கள் பேசுகிற அரசியல் அவருக்கு புரியாது, அவர் பண்ணுற வைப்பு உங்களுக்கு தெரியாது. கடைசியில் வந்து அதிமுக ஆட்சி இருந்தால் எஸ்எஃப்ஐ மேபி நல்லா போராட்டம் பண்ணியிருப்பாங்க. இல்லை, பிஜேபி போராட்டம் பண்ணக்கூடிய டெல்லியிலேயே, பிஜேபி ஆட்சி நடத்தக்கூடிய டெல்லியிலேயே அங்கே வந்து போராட்டத்துக்கு இடம் கொடுக்குறாங்க. திமுக இருந்திருந்தாலும் போராட்டத்துக்கு இடம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் கூட்டணியில் சப்போர்ட் பண்ணுற தாவேக்கா இடம் கொடுக்கலன்றது வந்து ஒரு முரணாக இருக்குது. அப்போது இதெல்லாம் வந்து ஒரு 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 பெரிய விஷயத்தோடு பார்க்கணும். உங்களுக்கு பிஜேபி மேலே பயம் இருக்குன்ற காரணத்துக்காக நீங்கள் வந்து மாணவர்கள் இங்கே இடம் கொடுக்காதது வந்து அம்பலப்பட்டு போது. இந்த அரசியலை வந்து தாவேக்கா தவிர்க்கணும்.